Dear 10th standard students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா exercise 6.4ல sum number 4 given பாருங்க. The angle of elevation of the top of a cell phone tower from the foot of a high apartment is 60 degree. ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட கீழே நின்று செல்ஃபோன் டவரோட மேலே பார்க்குறாங்க. அதுக்கான ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. அதே சமயம் the angle of depression of the foot of the tower from the top of the apartment, அதாவது கீழே நின்று மேலே பார்க்குறாங்க, மேலே நின்று கீழே பார்க்குறாங்க. கீழே இருந்து டவரை மேலே பார்க்குற ஆங்கிள் 60 டிகிரி, மேலே நின்று டவரை கீழே பார்க்குற ஆங்கிள் 30 டிகிரி. ஸோ இங்கே 30 டிகிரினா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆல்டர்னேட் ஆங்கிளில் 30 டிகிரி நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஹைட் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்கன்னா 50 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த செல்ஃபோன் டவரோட ஹைட்டை கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த செல்ஃபோன் டவரை க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதுபடி என்னென்னா இந்த செல்ஃபோன் டவரோட மினிமம் ஹைட் வந்து 120 மீட்டர் இருக்கணுமா. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் இவங்க வந்து அந்த இதை ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா, டவரை ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரிங்களா? இப்போ பாருங்கள், பிஇசி பார்க்குறீங்கள 30 டிகிரியா, அப்படி இருந்தால் இசிடி 30 டிகிரியா, அதை மார்க் பண்ணிட்டோமா. அதே மாதிரி ஏடிசி இங்கேருந்து இங்கே இருக்கிற இந்த ஆங்கிள் 60 டிகிரி. இப்போ இதில் இடிங்கிறது ஹைட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட், ஏசிங்கிறது ஹைட் ஆஃப் த டவர். சரிங்களா? அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். இடிசியை எடுத்துக்க போகிறீங்க. tan தீட்டா ஈக்குவல் டு, ஏன் tan தீட்டா கண்டுபிடிக்கிறோன்னா நமக்கு ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் லிங்க் ஆகிருக்கிறது tan தீட்டாவில். ஸோ அதை கண்டுபிடிக்க போகிறோம். tan தீட்டா ஈக்குவல் டு இடி பை டிசி. tan எவ்வளோ ஆங்கிள், இங்கே ஒரு 60 இருக்குது, இங்கே ஒரு 30 இருக்குது. எதை யூஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளுக்கு எதுனா 30 தான். ஸோ அந்த 30 தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ tan 30 டிகிரி ஈக்குவல் டு 50 பை டிசி. தட் மீன்ஸ் இந்த ஈடியோட வேல்யூ 50 வா. இப்போ நமக்கு tan 30க்கு என்ன வேல்யூ தெரியும், 1/√3 தெரியுமா. ஸோ 1/√3 ஈக்குவல் டு 50 பை டிசி. நமக்கு டிசி தானே வேணும். √3 இந்த சைட் கொண்டு வந்துடலாமா, இங்கே டினாமினேட்டரில் இருக்குது, இங்கிட்டு போனால் மல்டிப்ளிகேஷன். ஸோ டிசி ஈக்குவல் டு 50√3. எதை கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம, இந்த பேஸ் லென்த்தை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த பேஸ் லென்த்தை வச்சு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த லென்த்தை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த டோட்டல் லென்த்தை கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து இந்த லென்த்தை கண்டுபிடிப்போம், அப்புறம் டோட்டல் லென்த்தை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏசிடி tan theta ஈக்குவல் டு, ஸோ டோட்டல் லென்த் ஏசி பை சிடி. ஸோ tan thetaக்கு பதிலாக இங்கே எவ்வளோ டிகிரி இருக்குது, 60 டிகிரியா. ஸோ tan 60 டிகிரி ஈக்குவல் டு ஏசி பை சிடி. tan 60யோட வேல்யூ எவ்வளவு, √3யா. ஏசி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், ஏபி ப்ளஸ் பிசின்னு பண்ணிக்கலாமா. ஸோ 50 ப்ளஸ் எக்ஸ் பை 50√3. அடுத்து இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் இங்கே இவ்வளோலாம் வந்து எழுதி தான் எழுதணும்னு இல்லை, இதை விட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக இந்த இடத்துல ஏசின்னே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ √3 ஈக்குவல் டு ஏசி பை 50√3. ஸோ உங்களுக்கு ஏசி வேணும். ஸோ √3 இன்ட்டு 50√3. ஏசி ஈக்குவல் டு √3 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3 கிடைக்குமா. ஸோ 50 இன்ட்டு 3. ஸோ ஏசி ஈக்குவல் டு 150 மீட்டர். இப்படி எழுதினாலும் ஓகே தான், இல்லை நாங்கள் இதை எக்ஸ் இதை 15லாம் வச்சுருக்கோம் அதனால இந்த மாதிரி எழுதியிருக்கோம் அப்படின்னாலும் ஓகே தான், நோ இஸ்யூஸ். ஸோ இது ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணாலும் ஓகே, இதை யூஸ் பண்ணாலும் ஓகே. அப்போ இது யூஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதை யூஸ் பண்ணிங்கன்னா எகெயின் இதை ரெண்டையும் ஆட் பண்ணணும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அப்போ ஹைட் ஆஃப் த செல்ஃபோன் டவர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிசி. அப்போ இந்த ஹைட் ஆஃப் த செல்ஃபோன் டவர் தான் என்னது, ஏசி. பாருங்கள், இது 150 வந்துருச்சு, இது 150 வந்துருச்சு. இப்போ இதோட டவரோட ஹைட் எவ்வளோ வந்துருச்சு, 150 வந்துருச்சு. இங்கே ரேடியேஷன் நாம் படி கண்டிப்பாக மினிமம் ஹைட் எவ்வளோ இருக்கணும், 120 இருக்கணும். பட் நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு, 150. அப்போ 120 விட 150 அதிகம் தானே. அப்போ இவங்க வந்து ரேடியேஷன் நாம்ஸை யூஸ் பண்ணி தானே அந்த டவரை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் கொஸ்டின். நீங்கள் இது ரெண்டில் ஏதோ ஒன்றை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுத தேவையில்லை. இல்லை நாங்கள் இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதை எழுதாதீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.